நாய் போல சூடு சொரணை இல்லை! அமைச்சர் ரகுபதியை விளாசிய இபிஎஸ். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா சிலை அருகே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் மூலம் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுக கோட்டை. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவு பகல் கனவாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற தேர்தலாக இருக்கும். புதுக்கோட்டையில் நடைபெறும் இந்த எழுச்சி பயணமே தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. புதுக்கோட்டை மாநகரத்தில் 10 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் 2 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வந்தது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்தது, எந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்று 2026 தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தாருங்கள். இங்கு 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் அதிமுகவிலிருந்து ஓடியவர். குறைக்கின்ற நாய்க்கு பிஸ்கட் போட்டால் அதை கவ்விக் கொண்டு ஓடும். அதுபோல சிலர் இருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் உடம்பில் ஓடுவது எம்ஜிஆரின் ரத்தம். இங்கிருந்து ஓடியவர் தான் அமைச்சர் ரகுபதி. இங்கிருப்பவர்கள் ஒழித்து அவருக்கு எம்எல்ஏ, அமைச்சர் என்ற பதவியை கொடுத்தது அதிமுக. அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டுதான் மாற்றுக் கட்சிக்கு சென்று ஏற்கனவே இருந்த கட்சியை விமர்சனம் செய்கிறார். இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம், நன்றி கெட்டத்தனம். அதிமுக என்ற கட்சியில் இருப்பதால் தான் எம்எல்ஏ ஆனார், அமைச்சரும் ஆனார். நீங்கள் பேசுவதை பற்றி கவலை இல்லை. நல்ல மனிதர்கள் பேசினால் எடுத்துக்கொள்ளலாம். மனிதருக்கு சூடு சொரணை வேண்டும். எதுவுமே இல்லாமல் பேசுபவர்கள் பற்றி கவலைப்படக்கூடாது. அதிமுக என்ற இயக்கத்திற்கு உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் மனிதன், உண்மையான மனிதன். மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, அதற்குண்டான தகுதியை பெற வேண்டும். அது அதிமுக தொண்டனுக்கு உள்ளது. இங்கிருந்து சென்ற ரகுபதி மனிதன் என்ற தகுதியை இழந்துவிட்டார் என்று விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி.